டியூஸ்டே மார்னிங் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணணும். மார்னிங்கே குக்கிங் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ ஹேம்ஷிக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறேன். கிளைமேட் கொஞ்சம் மூடியாகவும் கொஞ்சம் சிஸ்லிங்காகவும் இருந்தது. ஸோ அந்த மூட்லேயே தான் இன்னைக்கு காலையில் சமைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெங்காயம் கார சட்னி, அதிகமாக வெங்காயம் அண்ட் தக்காளி கம்மியாக போட்டு மாதிரி செஞ்சிருக்கேன். அண்ட் மில்லட் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹேம்ஷிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து தோசை ஊற்றி மார்னிங் சட்னி வச்சு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு அவிச்ச வேர்க்கடலை கொஞ்சமாக சால்ட் பேப்பர் காஷ்மீரி சில்லி போட்டு லைட்டாக வறுத்து கொடுத்துட்டேன். அண்ட் சைட் பை சைட் ஹேம்ஷிக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தேங்காய் சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சிம்பிள் டிஷ் தான். மார்னிங் குக்கிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. நான் எப்பவுமே வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சேர்த்து மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு ஆஃப்டர்நூன் குக்கிங் வேலை இருக்காது, எல்லாமே மார்னிங்கே முடிஞ்சிடும். மற்ற வேலைலாம் கொஞ்சம் லீஜராக நம்ம பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பசிக்கவே இல்லைனா கூட சமைக்கும் போது பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி பார்த்தாலும் 2 பேர் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நான் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியும். ஐ ஹோப் உங்களால ரிலேட் பண்ண முடியும்னு.